நாட்கள் நான் அழுகிற அழுகைய என் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா நான் அழ, என் பாரம் யாருக்கும் தெரியாது. ஆனா நான் அழ, என் வேதனை யாருக்கும் தெரியாது. ஆனா நான் அழ. யாருமே விசாரிக்காம வியாதியா இருந்த ஒரு மனுஷனை நீங்க தானே போய் விசாரிச்சீங்க. என் வாழ்க்கையில யாருமே இல்லப்பா, விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்கிட்ட அன்பா பேசுறதுக்கு யாரும் இல்லை, என்கிட்ட உட்காந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஒருத்தரும் இல்லை, என்கிட்ட நீ எப்படி இருக்க கேட்க யாரும் இல்லை, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க யாருமே இல்லப்பா. அப்பா 38 வருஷமா வியாதியா கிடந்த ஒரு மனுஷன், கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு மனுஷனை நீங்க போய் பார்ப்பீங்கன்னா என்னைக்கும் என் கூட வாங்கப்பா, என் கூட இருங்கப்பா. நான் எல்லாம் இருந்தும் என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, நான் ஏன் வாழ்றேன்னு கூட எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. 38 வருஷமா ஒவ்வொரு நாளும் நான் ஏன் வாழ்றேன், நான் ஏன் இங்க தனித்து கைவிட பெற்றேன், ஏன் இந்த இடத்துல நான் நிற்கதியா அனாதையா கைவிட பெற்றுட்டேன். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது நம்மளால வாழ முடியல, நம்மளால இருக்க முடியல, நம்மளை நேசிப்பார் இல்ல, நம்மளைய பார்த்துக்கும் ஆள் இல்ல, அனாதையா நிற்கிறோமே. இந்த நிலைமையில இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் இயேசு இன்றைக்கு உங்கள் அருகில இருக்க, இன்றைக்கு உங்க அருகில இருக்கிற, இன்னைக்கும் உங்க அருகில தான் இருக்கிற. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. அன்னைக்கு தோமாவுக்கு காண்பித்த அதே ஆணிப்பாய்ந்த கரம் என் மீது அமர்ந்து எனக்கு நீரா நீட்டுங்கப்பா. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயும் நீர் என்னை கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீயும் மறந்திடுவீரோ. எப்ராயும் நீர் என்னை கைவிடுவீரோ, இஸ்ரேல் என்னை நீயும் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுவோமா, நீங்க மட்டும் போதும்பா, என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில படுற கடன்கள்ல வேதனை நெருக்கிற இந்த சூழ்நிலையில கூட நீங்க போதும்பா. 38 வருஷம் வியாதியா கொண்டிருந்த மனுஷனுக்கு நீங்க போதுமானவரா இன்றைக்கு இருந்த அதே இயேசு இன்றைக்கும் நீ இருக்கிறீர் தகப்பனே. நீங்க மட்டும் போதும்பா. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும்
கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும் கண்ணின்மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலுக்குள்ளே என்னை மறைத்து கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. ஆமாண்டவர், நீங்க எப்பவுமே இங்க கூட தான் இருக்கீங்க, என் கூடவே தான் இருக்கீங்க. எல்லா நிலைகளிலும் என் கூடவே வந்து எங்களை நடத்துகிற இயேசு இன்றைக்கும் எங்கள் கூடவே இருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய கண்ணீர்களுக்கு ஆண்டவரே நீர் விடுதலையை தாங்க. ஆண்டவரே ஒவ்வொருடைய பிரச்சனைகளுக்குமான விடுதலையை தாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களின் துன்பங்களில் இருந்து இயேசுவே விடுதலையை தாங்க. பிரச்சனைகளையும் போராட்டங்களோடு வாழ்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் விடுதலை தந்த இயேசு இன்றைக்கும் நீர் விடுதலை தருவீராக. தத்திரியமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் விடுதலை தருவீராக. இனி ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தரித்து, உங்களுடைய பிரசன்னத்தை தரித்து, உங்களுடைய மகிமையை தரித்து இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய, ஒவ்வொருவருக்குமான ஆண்டவரை பதிலை கொடுப்பீராக சுவாமி. ஒவ்வொருவரோடு கூட பேசுங்கப்பா, பேசுங்க சுவாமி. பேசியவர்களுக்கு உதவி செய்யுங்க, பேசியவர்களுக்கான ஆண்டவரே கிருபை செய்யுங்க. பேசுங்க தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே அவர்களோடு பேசுங்க. கேட்பாரற்று இடையில கிடந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேசி சுகம் கொடுத்த இயேசு இன்றைக்கும் ஆண்டவரே நீர் சுகம் கொடுப்பீராக. பலப்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்குமான கிருபையை தாங்க, ஒவ்வொருவருக்குமான மகிமையை தாங்க, ஒவ்வொருவருக்குமான ஆண்டவரே அப்பா நல்ல சுகபலத்தை ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே அப்பா வீண் நிறைய செலவுகளிலிருந்து கற்ற குடும்பத்திலிருந்து எடுத்து போடுங்க சுவாமி. மகிமை அவர்களை தாங்கி வழி நடத்தட்டும். யோபுவை வேலையடைந்தது போல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வேலையடைங்க. இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தாங்க. மகிமையின் கரு ஒவ்வொருவரோடு கூட அமர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தினால பலப்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கான விடுதலையை அவர் தருவார் என்று நான் நம்புறேன். ஆமென். நிச்சயமாக விடுதலை தந்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை, நல்ல முடிவுகளை இயேசு உங்கள் வாழ்க்கையில தருவார். நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்கல்ல, பயப்பட்டு இருக்கீங்கல்ல, ஒரு மனுஷன் பயந்துகிட்டே இருந்தா அந்த பயந்தது போலதான் ஆகும் வாழ்க்கை. பயத்தை எல்லாம் உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு இயேசு எனக்கு உதவி செஞ்சுட்டாரு, எனக்கு கடன்ல தீர்த்துருவார், என் பிரச்சனை மாறிடும், நான் சுகமடைஞ்சிட்டேன், என்னை யாரு பேசலனாலும் இயேசு என் கூட பேசுவாரு, என் கூட அவர் இருக்கிறாருன்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கையின்படி இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம திருவிருந்துக்கு நேராக கடந்து போலாம். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இயேசுவினுடைய பந்தையில செய்யலாம், பங்கு கொள்ளலாம். ஒரு 2-3 நிமிடங்கள் அப்படி முழங்கால் படியிடுங்க. முன்பதாக வந்து முழங்கால் படியிடுங்கள். ஒரு 2 நிமிஷம் உங்களை நீங்களே சுத்திகரிப்பீங்களா? 2 நிமிஷம். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான நேரம். உங்க வாழ்க்கையில நம்ம எத்தனை பாவிகள்னா, நாம பாவிகள் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளை நாமளே வஞ்சுக்குருவோம், நம்மளை நாமளே ஏமாத்திக்குவோம், நம்மளை நாமளே நம்ம வாழ்க்கையில நம்மளை நாமளே வஞ்சித்துக் கொள்வோம். 2 நிமிஷம். ஏசப்பா, என் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தவர்,
சிலுவையிலே ஆண்டவரே அப்பா பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தவர் சுவாமி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதர்களுக்குள்ளும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரிகையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு நாங்களோ இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத வாரும் எங்களுக்கு இறங்கு கற்றாவே. மிகுந்த இரக்கம் உள்ளவரே, எங்களுக்காக நீ இறங்கும். நாங்கள் செய்த உமது குமார் நாங்கள் செய்த ஆண்டவரே பாவங்களுக்கு தக்கது ஆண்டவரே, உமது குமாரன் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களா இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் அப்பா நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் அநேக பாவங்களை செய்யும், அநேக மீறுதல்களை செய்யும், அநேக ஆண்டவரை கோபப்படுறோம். உமக்கு பரலோகத்துக்கும் உமக்கு விரோதமாய் அநேக குற்றங்களை செய்யும். ஆவியானவருக்கு முன்பதா ஆவியானவரை துக்கப்படுத்துவதற்கு பல காரியங்கள் நாங்கள் ஆண்டவர் அப்பா ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தும். குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துக்கப்படுத்துறோம். எங்க வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரே அப்பா பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு இறங்குகிற கற்று என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த தேவன் ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதியுங்கள். உங்கள் இருதயத்தை நீங்களே சோதித்து பாருங்கள். இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும்னா இயேசுவே, எங்கள் இருதயத்தை விட்டு அது விலகி போகட்டும்பா. இனியாவது வாழ்கிற ஆண்டவரே காலங்களில் உமக்கு பிடித்தவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யப்பா. நாங்கள் வாழ எங்களுக்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. உமக்கு பிள்ளையா நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஒன்றாக சேர்ந்து அப்பத்தை பொசிப்போம்.